ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஒரு கணம் எல்லாரும் இருக்கிற இடத்துல இருக்கிற வண்ணமாய் ஒரு விசை ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஐயா. இந்த நல்ல அருமையான ஆண்டவரே வேலைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பரிசுத்த வேதம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமத்தை பாட்டினாலே துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினாலே மகிமைப்படுத்துங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நன்மையான வேளையில உம்முடைய நாமத்தை மேன்மைப்படுத்தும்படியாய், உம்முடைய நாமத்தை ஆராதிக்கும்படியாய் கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளாகி எங்களுக்கு தகப்பன் கிருபை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகத்தில் எத்தனையோ பேருக்கு கிடையாத சிலாக்கியத்தை கர்த்தர் எங்களுக்கு கிருபையாய் தந்தீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்மையான வேளையில உம்முடைய பிள்ளைகளாய் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே எங்களுடைய பிரயாசத்திற்கு ஏற்ற பலனை கர்த்தர் இந்த நாளிலே நீர் தருவீராக. நன்மையான வேளையில கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்பட வேண்டுமாய் செபிக்கிறோம். பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியானவரே உம்முடைய நாம மாத்திரம் இந்த வேளையில மகிமைப்படுவதாக. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நீ வாக்குத்தத்தங்களின் தேவனாய் இருக்கிறீர், துதிக்கு பாத்திரராகிய கர்த்தராய் இருக்கிறீர். இந்த வேளையில விசேஷமாக ஆண்டவரே இந்த ஆராதனைக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா விதமான தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே நீங்க வேண்டுமாய் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீர் தகப்பனே. நீர் ஆண்டவரே பரலோகத்தில் இருந்து தகப்பனே உம்முடைய வலதுகரம் ஆண்டவரே நீட்டப்படுவதாக. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை முழுவதுமாக தாழ்த்துகிறோம். ஆண்டவர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே.
பார்ப்போமா? அப்பா, நீர் எத்தனை நல்லவரையா, நீர் எத்தனை நல்லவரா இருக்கிறீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இயேசுவே ஆண்டவரே, எங்களிடத்திலே நன்மை இல்லாத பொழுதும் கூட கர்த்தர் எங்களுக்கு நன்மை செய்கிறவரா இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உம்மை தேடவில்லை ஆண்டவரே, நீர் எங்களை தேடி வந்தீரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எல்லாரும் ஒருகரம் ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்போமா? பரிசுத்த வேதம் இப்படியாக சொல்லுகிறது, அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபைகள் பெருகும் என்ற வேதம் சொல்லுகிறது. இந்த அருமையான வேளையில வாய்விட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? வாய்விட்டு ஆண்டவரை துதிப்போமா? இயேசுவே, நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக, எல்லா உபகாரங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நம்முடைய பலவீனத்திலே கர்த்தர் நமக்கு நல்ல சுகத்தை கொடுத்தாரே, போக்கிலும் மரத்திலும் கர்த்தர் நம்மை பாதுகாத்தாரே. இந்த உலகத்திலே எத்தனை பஞ்சங்கள், எத்தனை கொள்ளை நோய்கள், எத்தனை பலவீனங்கள், எத்தனை கஷ்டங்கள், எத்தனை கண்ணீர், எத்தனை கவலை வந்த போதிலும் கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருந்ததல்லவா? தேவ கரம் நம்மை நடத்தினதல்லவா? ஹல்லேலூயா. அந்த நல்ல கரத்தை ஒரு விசை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே, நீர் எங்கள் மீது வைத்த அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு விசை எல்லாரும் வாய்விட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? இருக்கிற இடத்திலே கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவரே, நீர் நல்லவரப்பா, நீர் நல்லவராகவே இருக்கிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு ஆண்டவரே, நீர் மகா பெரிய பலனா இருந்தீர் என்று நாங்கள் பரிசுத்த வேதாகமத்திலே பார்க்கிறோம் தகப்பனே. நீர் எங்களுக்கும் பலனா இருக்கிறீர், எங்களுடைய சந்ததிகளுக்கும் தேவன் பலனா இருக்கிறதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே.
ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உம்மை மகிமைப்படுத்தும்படியாய் நாங்கள் பிரவேசித்திருக்கிறோம் தகப்பனே. ஹalleluya. ஆவியானவரே எங்கள் மத்தியிலே கடந்து வாரும் ஐயா. பரிசுத்த வேதம் இப்படியாக சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே இந்த அருமையான வேளையிலே கர்த்தர் எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. ஆண்டவரே நீங்க விரும்புகிற காரியம் எங்களை காணப்பட வேண்டும் ஐயா. ஹalleluya. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தாவீதுக்கு விரோதமாக தகப்பனே எத்தனை காரியங்கள் எழும்பின பொழுதும் தகப்பனே, அப்பா தாவீதுக்கு விரோதமாக சவுல் எழும்பின பொழுது தகப்பனே நீ தாவீதை ஆண்டவரே பாதுகாத்தீரப்பா. தாவீதை அற்புதமாய் நடத்தினீர் என்று நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவரே பரிசுத்த வேதம் இப்படியாக சொல்லுகிறது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹalleluya. நம்முடைய வாழ்க்கையிலே ஸ்தோத்திரம். ஹalleluya. மரணத்திற்கு ஏதுவான காரியங்கள் எது வந்தாலும் கூட கர்த்தர் நம்மை நடத்த போதுமானவராய் இருக்கிறார். அந்த தெய்வத்தை நாம் ஒரு விசை ஆராதிப்போமா? நம்முடைய கவலைகளை எல்லாவற்றையும் மறந்து தேவ சமூகத்திலே நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுத்து ஒரு விசை ஆண்டவரை நோக்கி ஹalleluya. அப்பா ஆண்டவரே உம்முடைய வலது பாரிசம் மாத்திரம் எங்களுக்கு வேண்டும் தகப்பனே, அதிலே நாங்கள் இளைப்பாறுவோம் ஆண்டவரே. Thank you Jesus. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நன்றியோடு துதிக்கிறோம். ஒரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை ஒரு விசை மகிமைப்படுத்துவோமா? அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றுமே எனக்கு இல்லை. என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்திப்பார், என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார் என்று சுவாசத்தோடு கூட ஆண்டவரை நோக்கி சொல்லும் போது கர்த்தர் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ள அவர் போதுமானவராய் இருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி ஒரு விசை ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இந்த பாடலை பாடி தேவனை ஆராதிப்போமா? Thank you Jesus. Hallelujah. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேன்.
ஒரு விசை ஆண்டவரை நோக்கி, அப்பா என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீங்க பார்த்துக் கொள்வீங்க ஆண்டவரே, என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீங்க பார்த்துக் கொள்வீங்கப்பா, என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீங்க பார்த்துக் கொள்வீங்க தகப்பனே. நான் எதற்குமே ஆண்டவரே கவலைப்படுவதில்லை அப்பா, நான் எதற்குமே கவலைப்படுவதில்லை, நான் எதற்குமே கவலைப்படுவதில்லை அப்பா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. என்னுடைய ஒவ்வொரு தேவைகளை கர்த்தர் ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் ஆண்டவரே சந்திக்கிறவராய் இருக்கிறபடியினால ஹalleluya, உங்க முகத்தை மாத்திரம் நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. ஒரு விசை ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவர் நம்முடைய எல்லா தேவைகளை சந்திக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஈசாக்கை பலியிடும்படிக்கு ஆபிரகாம் ஹalleluya 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 பலியிடுவதற்கு தேவையான சகல காரியங்களை மலை மேல் ஹalleluya கொண்டு போகும்போது அந்த இடத்திலே ஹalleluya ஒரு ஆட்டுக்கிடாவை தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தாரே. அந்த இடத்திலே என்ன தேவையோ அந்த தேவையை கர்த்தர் முன்னதாகவே அறிந்து ஹalleluya சந்தித்தபடியினாலே அவர் ஹalleluya அவர் யெகோவா ஈரே என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். தேவ சமூகத்துக்குள்ளாக ஆண்டவரை நோக்கி கேட்போமா? அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உங்க முகத்தை பார்ப்பதற்காக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் தகப்பனே. ஒரு விசை ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, ஒரு விசை ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எங்களுடைய உள்ளம் ஆண்டவரே பரிசுத்தமாக்கப்பட வேண்டுமே, எங்களுடைய உள்ளம் ஆண்டவரே பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் ஐயா. அப்பா விரும்புகிறதான ஒரு பரிசுத்தம், தேவன் விரும்புகிறதான ஒரு பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா? ஹalleluya. கர்த்தர் விரும்புகிறதான ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா என்று ஒரு விசை நம்மை நாமே நிதானித்து தேவ சமூகத்துக்குள்ளாக ஆண்டவரே நீங்க விரும்புகிற ஒரு பரிசுத்தம் ஐயா எங்களுக்கு தாரும் தகப்பனே. அப்பா இந்த அனுபவம் ஆண்டவரே தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக எங்களை கொண்டு போய் சேர்க்காது தகப்பனே. அப்பா விரும்புகிறதான ஒரு பரிசுத்தம், தேவன் விரும்புகிறதான ஒரு நீதி, தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாக நம்மை முழுவதுமாய் ஒப்புக் கொடுத்து ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே உம்முடைய வசனத்தினால் கர்த்தர் எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக, உம்முடைய இரத்தத்தினால் எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக, உம்முடைய ஆவியினால் எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக என்று தேவனை நோக்கி பார்த்து ஆண்டவரிடத்திலே கேட்போமா? ஹalleluya ஹalleluya ஹalleluya. தேவ சமூகத்திலே ஒரு விசை எல்லாரும் ஆண்டவரை நோக்கி கேளுங்க. அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நீங்க விரும்புகிறதான ஆண்டவரே ஒரு பரிசுத்தம், கர்த்தர் விரும்புகிறதான ஒரு பரிசுத்தம் ஆண்டவரே. இந்த மாயையான இந்த உலகத்திலே கர்த்தாவே அப்பா நாங்கள் பரிசுத்த ஜீவியம் செய்யும்படிக்கு கர்த்தர் எங்களை தெரிந்தெடுத்தீரே. உம்மை ஆராதிக்கும்படியாய், உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும்படியாய் கர்த்தர் எங்களை தெரிந்தெடுத்ததற்காக, இந்த உலகத்தில் இருந்து ஆண்டவர் எங்களை பிரித்தெடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த உலகத்திற்கு ஆண்டவரே ஒரு செத்த அனுபவத்தை கர்த்தர் இந்த நாளிலே நீர் எங்களுக்கு தருவீராக. ஹalleluya. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாளில் ஆண்டவரே உலக சிநேகத்தை வெறுக்க, இந்த உலகத்தை வெறுக்கக்கூடிய ஒரு ஆண்டவரே ஒரு பரிசுத்தமான ஒரு உள்ளத்தை கர்த்தர் இந்த அருமையான வேளையிலே நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய பிள்ளையாய் கர்த்தர் எங்களை மாற்றுங்க, உம்முடைய பிள்ளையாய் எங்களை மாற்றுங்க. பாவத்தில் இருந்து விடுதலை தாரும் ஐயா, பாவத்தில் இருந்து விடுதலை தாரும் ஆண்டவரே. இந்த பாவம் நிறைந்த இந்த உலகத்திலே எத்தனை பேர் பாவத்திற்கு அடிமையாக்கப்பட்டிருக்கிறார்கள் தகப்பனே. இந்த ஜனங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் இன்னும் விடுதலையாகவில்லையே. கர்த்தாவே நீர் எங்களை ரட்சித்தபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம், நீர் எங்களை ரட்சித்தபடியினால் ஸ்தோத்திரம். இந்த உலகத்தை வெறுத்து ஆண்டவரே இயேசுவை மாத்திரம் நாங்கள் கடந்து ஓட பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாய் இந்த அருமையான வேளையிலே தேவ கரத்திலே ஒப்பு கொடுத்த ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே என்னை இன்னும் ஆண்டவரே பரிசுத்தப்படுத்துங்க என்று கேளுங்க. இன்னும் என்னை பரிசுத்தப்படுத்துங்க என்று ஆண்டவருடைய முகத்தை நோக்கி கேளுங்க. அவர் நம்மை நிரப்ப போதுமானவராய் இருக்கிறார். ஒரு பாடலை பாடி ஆண்டவரை ஆராதிப்போமா? பரிசுத்தமாக்கும் ஐயா, என்னை பரிசுத்தமாக்கும் ஐயா. பரிசுத்தமின்றி தரிசிப்பாருண்டோ? பரிசுத்தரே மகா பரிசுத்தரே என்கிற பாடலை பாடி ஆண்டவரை ஒரு விசை ஆராதிக்க போகிறோம். Thank you Jesus, hallelujah. எல்லாரும் கரங்களை தட்டி கூட பாடி ஆண்டவரை ஒரு விசை மகிமைப்படுத்துவோமா? Thank you Jesus, ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தமாக்கும் ஐயா, என்னை பரிசுத்தமாக்கும் ஐயா. கேளுங்க.
பரிசுத்தமாக்குமையா. பரிசுத்தமின்றி தரிசிப்பருந்தோ பரிசுத்தரே மகா. பரிசுத்தமின்றி தரிசிப்பருந்தோ பரிசுத்தரே மகா பரிசுத்தரே. வசனத்தால் பரிசுத்தமே, உம் இரத்தத்தால் பரிசுத்தமே. எல்லாரும் வசனத்தால் பரிசுத்தமே, உம் இரத்தத்தால் பரிசுத்தமே. ஆவியால் பரிசுத்தம், ஆவியால் பரிசுத்தம் வேண்டுமையா, இப்போ வேண்டுமையா. ஆவியால் பரிசுத்தம், ஆவியால் பரிசுத்தம் வேண்டுமையா, இப்போ வேண்டுமையா. பரிசுத்தமாக்குமையா, என்னை பரிசுத்தமாக்குமையா. பரிசுத்தமாக்குமையா, என்னை பரிசுத்தமாக்குமையா. பரிசுத்தமின்றி தரிசிப்பருந்தோ பரிசுத்தரே மகா பரிசுத்தரே. ஆமென். பரிசுத்தமின்றி தரிசிப்பருந்தோ பரிசுத்தரே மகா பரிசுத்தரே. திரு திரு பரிசுத்தமாய் நான் மறித்திட பாவத்திற்காய். எல்லாரும் திரு திரு பரிசுத்தமாய் நான் மறித்திட பாவத்திற்காய். உலகத்தை வெறுத்து இயேசுவை நோக்கி ஓடிடவே, ஒன்றாய் ஓடிடவே. ஆமென். உலகத்தை வெறுத்து இயேசுவை நோக்கி ஓடிடவே, ஒன்றாய் ஓடிடவே. பரிசுத்தமாக்குமையா, என்னை பரிசுத்தமாக்குமையா. பரிசுத்தமாக்குமையா, என்னை பரிசுத்தமாக்குமையா. பரிசுத்தமின்றி தரிசிப்பர் பரிசுத்தரே மகா பரிசுத்தரே. எல்லாரும் பரிசுத்தமின்றி தரிசிப்பருந்தோ பரிசுத்தரே மகா பரிசுத்தரே. வசனத்தால் பரிசுத்தமே, உம் இரத்தத்தால் பரிசுத்தமே. வசனத்தால் பரிசுத்தமே, உம் இரத்தத்தால் பரிசுத்தமே. ஆவியானவரே
வந்தாயோ அதிடவே கர்த்தனை விரும்பும் பரிசுத்தம் காண படைக்கிறேனே குற்றம் படைக்கிறேனே அவை கர்த்தனை விரும்பும் பரிசுத்தம் காண படைக்கிறேனே குற்றம் படைக்கிறேனே அவை கர்த்தனை விரும்பும் பரிசுத்தம் காண படைக்கிறேனே குற்றம் படைக்கிறேனே அவை கர்த்தனை விரும்பும் பரிசுத்தம் காண படைக்கிறேனே குற்றம் படைக்கிறேனே கர்த்தனை விரும்பும் பரிசுத்தம் காண படைக்கிறேனே குற்றம் படைக்கிறேனே கர்த்தனை விரும்பும் பரிசுத்தம் காண படைக்கிறேனே குற்றம் படைக்கிறேனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனுடைய கரத்திலே தேவ கரத்திலே நம்மை முழுமையாய் ஒப்புக் கொடுப்போமா? ஆண்டவரே, நீங்க விரும்புகிறதான ஒரு பரிசுத்தம் ஐயா, என் தேவன் விரும்புகிறதான ஒரு பரிசுத்தம் அப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. தாவீதோடு கூட உடன்படிக்கை பண்ணின தேவன் ஆண்டவரே, அப்பா தாவீதோடு கூட உடன்படிக்கை பண்ணின தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அநேக பரிசுத்தவான்களை நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம் தகப்பனே. அப்பா, அவர்கள் எல்லாரும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்களே, அவர்கள் எல்லாரும் உம்முடைய நாமத்தை ஆண்டவரே உயர்த்தினார்களே அப்பா. இந்த அருமையான வேளையிலே தகப்பனே, ஆண்டவரே, நீங்க விரும்புகிறதான ஒரு காரியம் எங்களிலே காணப்பட வேண்டும் ஐயா. அப்பா, உம்முடைய வார்த்தையினால் கர்த்தர் எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி கேளுங்க. இந்த உலகத்திலே ஸ்தோத்திரம் எத்தனையோ பேருக்கு கிடையாத ஒரு சிலாக்கியம் தேவன் நமக்கு கொடுத்தார் அல்லவா? தேவன் நமக்கு கொடுத்தார் அல்லவா? சர்வ வல்லவரை தெரிந்து கொள்ளும்படியாய், சர்வ வல்லவரை ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எத்தனையோ அரசியல்வாதிகளுக்கு இல்லாத சிலாக்கியம், எத்தனையோ செல்வந்தர்களுக்கு இல்லாத ஒரு சிலாக்கியம் ஆண்டவரே, எத்தனையோ பிரபலமானவர்களுக்கு இல்லாத ஒரு சிலாக்கியத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தீர் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் என் தேவனே. அப்பா, நீ கொடுத்திருக்கிறதா இந்த ஒரே ஒரு வாழ்வு தகப்பனே, இதை உமக்காக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், உமக்காக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. எங்களை முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளுங்க பரிசுத்த ஆவியானவரே. உம்முடைய ராஜ்யத்திற்கு நாங்கள் கடந்து வருகிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும் ஐயா. இந்த உலகத்திலே நாங்கள் அதிகபட்சம் இருப்பது ஆண்டவரே ஸ்தோத்திரம், என்பது ஆண்டவரே ஸ்தோத்திரம் வருஷங்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். அதற்கு மிஞ்சினது ஆண்டவரே வருத்தம் சஞ்சலம் என்பதை நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். அப்பா, இந்த நாட்களிலே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நாங்கள் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதபடிக்கு தேவனோடு கூட இணைந்து ஆண்டவரே, தேவனுக்காக வைராக்கியமாய் ஆண்டவரே நிற்கக்கூடிய ஒரு நல்ல பாத்திரமாய் கர்த்தர் எங்களை மாற்றுங்க. நீர் குயவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே, நீர் குயவனாய் இருக்கிறீரப்பா. உம்முடைய கரத்தில் இருக்கக்கூடிய களிமண்ணாய் நாங்கள் காணப்படுகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, எங்களை ஒரு விசை கூட வணைந்தெடுப்பீராக. என் தேவன் விரும்புகிறதான ஒரு பரிசுத்தம், என் தேவன் விரும்புகிறதான ஒரு ஜீவியம் ஆண்டவரே எங்களுக்குள்ளே காணப்பட வேண்டும் ஐயா. ஏதாவது ஒரு காரியத்தில் நாங்கள் உண்மை ஆண்டவரை விசனப்படுத்தி இருப்போமானால் கர்த்தர் எங்களை கிருபையாய் மன்னிப்பீராக, கர்த்தர் எங்களை கிருபையாய் மன்னிப்பீராக. அப்பா, எங்களை ஒருபோதும் மறவாத தெய்வமே, எங்களை ஒருபோதும் மறவாத தெய்வமே, எங்களை உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. நீர் எங்களை மறப்பீரோ, நீர் எங்களை மறப்பீரோ, நீர் எங்களை மறப்பீரோ ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்கள் உம்மை மறந்தாலும் நீர் எங்களை மறக்காத தேவன் அப்பா, எங்களை மறவாத நேசர், எங்களை தாங்கி நடத்துகிற தேவன் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த நல்ல தெய்வத்தை நாம் ஆராதிப்போமா? Thank you Jesus. ஒரு விசை தேவ சமூகத்திலே ஒப்புக் கொடுங்க, தேவ சமூகத்திலே ஒப்புக் கொடுங்க. ஆண்டவரே, எங்களுடைய ஜீவியத்திலே எங்களுடைய சித்தம் ஆண்டவரே ஒருபோதும் நடக்கக்கூடாது ஐயா. எங்களுடைய சித்தம் ஒருபோதுமே நடக்கக்கூடாது. தேவ சித்தம் மாத்திரம் நடக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் அறிக்கை எடுங்க. என்னுடைய சித்தம் அல்ல, தேவ சித்தம் என்னுடைய வாழ்க்கையில நடக்கணும் என்று எல்லாரும் அறிக்கை எடுங்க, எல்லாரும் அறிக்கை எடுங்க. ஆண்டவரே, உம்முடைய கையில் இருக்கக்கூடிய களிமண்ணாய் காணப்படுகிறோம். கர்த்தர் உம்முடைய சித்தத்தின்படியாய் எங்களை உருவாக்கும் என்று தேவனுடைய கரத்திலே ஒப்புக் கொடுத்து ஆண்டவரை நோக்கி thank you
சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஹalleluya முழுவதுமாக தாழ்த்துங்க, முழுவதுமாக தாழ்த்துங்க, தேவ சமூகத்திலே தாழ்த்துங்க. அவர் பெருக வேண்டும், கர்த்தர் பெருக வேண்டும், கர்த்தர் பெருக வேண்டும். எல்லாரும் அறிக்கையிட்டு ஆண்டவரை ஒரு விசை, ஆண்டவரை ஒரு விசை. அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. Thank you Jesus. உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் மாத்திரம் பெருகணும் ஆண்டவரே. என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில். சொல்லுவோமா, எல்லாரும் சொல்லுவோமா? ஆண்டவரே என்னை முழுமையாய் தருகிறேன் ஐயா, என்னை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னை முழுமையாய் படைக்கிறேன் ஆண்டவரே, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, உங்களை சித்தம் போல கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுங்க என்று முழுமையாய் ஒப்பு கொடுப்போமா? தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுங்க. பரிசுத்த வேதம் இப்படியாக சொல்லுகிறது, உன்னுடைய முழு இருதயத்தோடு கூட கர்த்தரை ஆராதிப்பாயாக, உன்னுடைய முழு ஆத்மாவோடு கூட தேவனை ஆராதிப்பாக, உன்னுடைய முழு மனதோடு கூட கர்த்தரை ஆராதிப்பாயாக என்று வேதம் சொல்லுகிறது. இந்த அருமையான வேளையில தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுத்து என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. சொல்லுங்க, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. உயர்வனை உம் கையில் களிமண்ணால் உடைத்து உருவாக்கு. உயர்வனை உம் கையில் தருகிறேன் உம் கையிலே. என் சித்தமல்ல உம் சித்தநாதா, தருகிறேன் உம் கையிலே. என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை, உருவாக்குமே ஜீசஸ், உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. உமக்காகவே நான் வாழ்ந்திடவே வணைந்திடும் உம் சித்தம் போல். உம் சித்தம் செய்திடவே, உம் சத்தம் கேட்டிடவே, உம் சித்தம் செய்திடவே, உம் சத்தம் கேட்டிடவே. உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே
உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. அல்லேலூயா. அப்படியே தேவ சமூகத்தில் ஆண்டவரை ஒரு விசை நோக்கி பார்த்து, ஆண்டவரே என்னை உருவாக்கும் ஐயா, என்னை உருவாக்கும் ஐயா என்று தேவ சமூகத்தில் கேளுங்க. ஆண்டவரை நோக்கி கேளுங்க. ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்னிலே நடக்கணும் ஐயா, உம்முடைய சித்தம் என்னிலே நடக்கணும் ஆண்டவரே, உங்க சித்தம் எங்களுடைய வாழ்க்கையில நடக்கணும் என்று எல்லாரும் கேளுங்க தேவ சமூகத்துல. அப்பா எங்களுடைய ஜீவியத்திலே தேவ சித்தம் நடக்கணும் ஐயா. எங்களுடைய சித்தம் ஆண்டவரே, எங்களுடைய ஞானம் நடக்க கூடாது, எங்களுடைய பலம் நடக்க கூடாது, எங்களுடைய ஆண்டவரே ஒத்தாசை ஆண்டவரே நடக்க கூடாது, எங்களுடைய சுயம் நடக்க கூடாது தகப்பனே. தேவ சித்தம் மாத்திரம் ஆண்டவரே நடக்கணும் ஐயா. ஒப்பு கொடுத்து ஆண்டவரை நோக்கி கேளுங்க. ஆண்டவரே எங்களுடைய ஜீவியத்திலே, எங்கள் ஒவ்வொருடைய ஜீவியத்திலே தேவ சித்தம் நடக்கணும் ஆண்டவரே. அப்பா அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே எமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. Thank you Jesus. ஸ்தோத்திரம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். Hallelujah. Praise the Lord. ஆண்டவரை நோக்கி thank you Jesus. Hallelujah. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். Thank you, Jesus. நல்ல பிதாவே உம்மை துதிக்கிறோம். நல்ல அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம். அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்நேரம் மட்டுமாய் உம்முடைய நாமத்தை ஆண்டவரே மகிமைப்படுத்த கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்தில் எங்களை முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் இந்த வேளையிலே ஸ்தோத்திரம் மகிமைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் இந்த வேளையிலே மகிமைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். நீங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம் ஐயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, உள்ளவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாட்களிலே உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் உபாகமம் 1:1 சொல்லப்பட்டது போல அவர்கள் 1000 மடங்கு பெருகத்தக்கதாய் ஆண்டவரே அப்பா தேவ சமூகத்தில் எப்பொழுதும் ஆண்டவரை காத்திருக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை எங்களுக்கு தந்தருளுவீராக தகப்பனே. ஆண்டவரே அருமையான வேளையிலே தேவரே எங்களோடு மட்டும் இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய நாம மாத்திரம் ஆண்டவரை அளவில்லாமல் மகிமைப்பட வேண்டுமாய் செபிக்கிறோம் ஐயா. தேவ பிரசன்னம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய வருகை தாமதித்தால் எங்களோடு கூட தொடர்ந்து இருக்க
கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். நாங்கள் சிறுக கர்த்தர் பெருக வேண்டுமாய் செபிக்கிறோம். தாழ்த்துகளை பெருமையாக்குவோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.